அனைவருக்கும் வணக்கம். நவகிரகங்களின் நல்லாசி உங்கள் எல்லோருக்கும் முழுமையாக கிடைக்கட்டும். முதல்ல இன்றைய நாள் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். பராபவ வருடம் ஆடி மாதம் 28ஆம் தேதி வியாழக்கிழமை, வளர்பிறை 13/8/2026. பிரதமை திதி இரவு 8:42 வரை. அதன் பிறகு துவிதியை திதி. மகம் நட்சத்திரம் நாளை அதிகாலை 4:38 வரை. அதன் பிறகு பூரம் நட்சத்திரம் கீழ்நோக்கு நாள். அமிர்த யோகம் நாளை அதிகாலை 4:38 வரை. அதன் பிறகு சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9 மணியிலிருந்து 10 மணி வரை, 11 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை, மாலை 4 மணியிலிருந்து 5 மணி வரை மற்றும் இரவு 8 மணியிலிருந்து 9 மணி வரை. திருக்கணித பஞ்சாங்கப்படி இன்றைய கிரகநிலை சிம்ம லக்னம். லக்னத்திலேயே சந்திரனும் கேத்துவும், கன்னியில் சுக்கிரன், கும்பத்தில் ராகு, மீனத்தில் சனி பகவான் வக்ரமாக, மிதுனத்தில் செவ்வாய், கடகத்தில் குரு பகவானுடன் சூரியனும் புதனும். இன்று என்ன செய்யலாம்? வாகன பழுது நீக்க, உலோகம், கருங்கல், மரம் இவைகளில் சித்திர வேலைகள் செய்ய, பாய் முடைய, படுக்கை அறை புதுப்பிக்க நலமாக இருக்கும். அன்பிற்கினியவர்களே, அடுத்ததாக 12 ராசிகளுக்கான ராசி பலன்களையும் விரிவாக பார்ப்போம். மேஷ ராசிக்காரர்களே, பேசுவதை விட செயலால் செய்வதே பெரியது. இந்த உலகம் காதால் கேட்பதை விட கண்ணால் பார்ப்பதையே அதிகமாக நம்புகிறது. அதனால தாங்க மேடையே பேச்சு பேசுவாங்க சிலர்லாம், அதே மாதிரி வாய்கிழிக்க நிறைய பேசுவாங்க சிலர்லாம். ஆனால் அதுக்கு பிறகு அவங்க சொன்னதை எதையுமே செய்ய மாட்டாங்க. நீங்கள் சுருங்க பேசுவீங்க, அதிகம் பேச மாட்டீங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் உங்களை பேசுகிற அளவுக்கு நிறைய பேருக்கு நல்லது செய்து கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் செயலால் செய்து காட்டி வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்க தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிநாதன் செவ்வாய் 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் தைரியமான முடிவுகள் எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லது நடக்கும். எதிர்ப்புகள் எல்லாமே விலக ஆரம்பிக்கும். முக்கியமான முடிவுகளும் இன்றைக்கு நீங்கள் எடுப்பீங்க. அதே மாதிரி சூரியனுடன் புதனும் குரு பகவானும் சேர்ந்து உட்கார்ந்துருக்காங்க. 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க. வீட்டில் ஏதாவது ஒரு செலவு இருந்துக்கிட்டே இருக்குங்க. பராமரிப்பு செலவுகள். இப்போ தான் லைட்டு மாற்றணும், இப்போ தான் ஏசி மாற்றணும், அடுத்தது இது வேறு பழுதாயிடுச்சா அப்படின்னு ஏதாவது ஒரு செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி மிக்சி, கிரைண்டர் ஏதாவது ஒரு பழுது அடிக்கடி இருக்கும். பழசெல்லாம் மாற்றி புதுசாக்கிடுவீங்க. அதுவும் ஒரு வகையில் நல்லது தாங்க. சுக்கிரன் 6வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளார சின்ன சின்ன விவாதங்கள் இருந்துக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அனுசரித்து போகிறது நல்லதுங்க. பழசை சொல்லி காட்டுறது அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாங்க. உங்களுடைய ராசிக்கு வெற்றியை தரக்கூடிய வகையில், எல்லா வகையிலுமே நன்மையை தரக்கூடிய வகையில் உங்களுக்கு ராகு தான் இருக்கார். அவர் தான் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் நட்பு வட்டம் பெருசாகும். வேற்றுமொழி பேசுகிறவங்களும் அறிமுகமாகுவாங்க. புது நண்பர்களால் இன்றைக்கி நீங்கள் உற்சாகமாக இருப்பீங்க. 7.5 சனி ஒரு பக்கம் இருந்துருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. அதே மாதிரி பழைய கடனை எப்படியாவது அடைச்சிடலாம் அப்படின்னு கொஞ்சம் சேர்த்து வைக்கும் பொழுது உடனே ஏதாவது ஒரு செலவு அடிச்சுட்டு போகுதேன்னு சில நேரங்களில் முணுமுணுத்து கொண்டு இருப்பீங்க. வியாபாரமும் இன்றைக்கி லாபகரமாக இருக்குது. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு ஒரு படி உயருங்க. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. வேலை சுமை இருக்குது. பரணி நட்சத்திரக்காரர்களுக்கு திடீர் பண வரவு முன்னேற்றம் உண்டுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு விஐபிகள் உதவுவாங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு மெரூன் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சுப செலவுகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ரிஷபராசிக்காரர்களே, விழுந்த இடங்களை விட எழுந்த இடங்களை பற்றியே வரலாறு பேசும். அதனால தாங்க ஒருத்தவங்க எத்தனை முறை தோற்று போனாங்க அப்படிங்கிறது முக்கியம் இல்லை. கடைசியாக அவங்க ஜெயித்தாங்களா
அதை தாங்க வரலாறு பெருமையாக பேசும். நீங்களும் அப்படித்தாங்க. எத்தனை முறை தோல்வி இருந்தாலும், தடங்கல்கள் இருந்தாலும், சிக்கல்கள் இருந்தாலும் அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் வெற்றி நம்முடையதான் அப்படின்னு எல்லா நேரங்களிலும் விடாமுயற்சியுடன் விட்டதை பிடிப்பதற்காக உழைத்து கொண்டே இருந்து சிகரங்களையும் லட்சியங்களையும் எட்டி பிடிக்கக்கூடிய வீராதி வீரர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்களுடைய ராசிக்கு யோகாதிபதிகளாக இருக்கக்கூடியவங்க சூரியனும் புதனும், அந்த 2 கிரகங்களும் கடகத்தில் குரு பகவானுடன் உச்சம் பெற்ற கிரகத்துடன் உட்கார்ந்துருக்காங்க. அதனால் எதிர்பார்த்தது சீக்கிரம் நடக்கும். அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வேலைகள் அதெல்லாம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. தம்பி தங்கைகள் வகைகளில் நல்லது நடக்கும். பாசமாக நடந்துப்பாங்க. தங்கைக்கு தள்ளி போன திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாடு போகிறதுக்காக காத்திருக்கிறவங்களுக்கு வீசா கிடைக்கிறதுக்கான சூழல் இருக்குதுங்க. சிலருக்கு இங்கேருந்தே வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களில் வேலை அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருந்தாலும் சின்ன சின்ன அலைச்சல்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. 4ஆம் இடத்துல சந்திரனோட கேது உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால தவிர்க்க முடியாத செலவுகள் குடும்பத்துக்குள்ளார அதிகமாகிக்கிட்டே போகுங்க. உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரன் நீசகதியில் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் கொஞ்சம் பலவீனமாக இருக்கிற மாதிரியே ஃபீல் பண்ணுவீங்க. வேலை சுமை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போகுதே, அதுக்கு தகுந்த சம்பளம் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது, இந்த வேலையை விட்டு இன்னொரு வேலைக்கு மாறலாமா அப்படின்னு யோசனைகள் இருக்குது. நல்ல வேலை உங்களுக்கு சீக்கிரம் அமையறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. சுக்கிரன் 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால மகளுடைய கல்யாண விஷயமாக பேசலாம். வரன் கூடி வர வாய்ப்பு இருக்குதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி ரொம்ப நல்லா இருக்குது. திடீர் லாபம் உண்டுங்க. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன சிக்கல்கள் அதெல்லாம் கூட சரியாகுங்க. கார்த்திகை நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. ரோகிணி நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சலும் வேலை சுமையும் இருக்குது. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் அதிரடி நன்மைகள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மிதுன ராசிக்காரர்களே, அனுதாபங்கள் எல்லாம் வேண்டாம், அனுபவம் மட்டுமே போதும், என் வாழ்வை நான் சரி செய்து கொள்ள அப்படின்னு சொல்கிறவங்க நீங்கள் தாங்க. அனுதாபப்படுறது, இறக்கப்படுறது, ஏதாவது உங்களுக்கு நான் செய்யட்டுமா அப்படின்னு சும்மா ஒப்புக்கு கேட்குறது, இதையெல்லாம் நீங்கள் விரும்பவே மாட்டீங்க. எது நடந்தாலும் எனக்கு அனுபவம் இருக்குது, என் கையை ஊனி என்னால் முன்னுக்கு வந்துட முடியும், உங்களுடைய உதவி தேவைப்பட்டால் நான் கேட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு தலை வணங்காமல் வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வணங்காமுடிகள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. தைரியஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால் முக்கியமான முடிவுகள் தன்னிச்சையாக எடுப்பீங்க. எங்கே போனாலும் உங்களுக்கு வெற்றி உண்டு, சந்தோஷம் உண்டு. செவ்வாய் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால ஒரு முன்கோபம் இருக்கும். உங்கள் மேலேயே கோபம் இருக்கும். நாம் இன்னும் கொஞ்சம் சரியாக நடந்துக்கணும், நாம் நிறைய பேர்கிட்ட சரியாக நடந்துக்கல, இனிமேல் பளிச்சுன்னு கேள்வி கேட்டுற வேண்டியதான் அப்படின்னு உங்களை நீங்களே கொஞ்சம் கோபப்படுத்தி பார்த்துப்பீங்க. அதே மாதிரி செவ்வாய் ராசிக்குள்ளார இருக்கிறதுனால லேசாக தலைவலி கால்வலி எல்லாம் வரும். பயந்துராதீங்க, அது சும்மா வந்துட்டு போகிறது தான். 2ஆம் இடத்துல 3 கிரகங்கள் உட்கார்ந்துருக்கிறதுனால திடீர்னு ஏதாவது ஒரு முடிவு எடுப்பீங்க. விஐபிகளால் உங்களுக்கு ஆதாயம் இருக்குது. வெளிமாநிலம் வெளிநாட்டு தொடர்புள்ள நிறுவனங்களால் ஆதாயம் இருக்குது. அதே மாதிரி வெளிமாநிலம் வெளிநாட்டில் இருக்கக்கூடிய பழைய நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சில உதவிகள் கிடைக்கிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குதுங்க. உங்களுடைய தைரிய ஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்கிறாங்க. அப்படி இருக்கிறதுனால இன்றைய தினம் திடீர்னு சில முக்கிய முடிவுகள் எடுப்பீங்க. செல்வாக்கு உங்களுக்கு அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருட்களும் இன்றைக்கி நீங்கள் வாங்குவீங்க. கோர்ட்டு கேஸு உங்களுக்கு சாதகமாகும். அதே போல் இன்றைய தினம் சகோதர வகையிலையும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. பிரபல யோகாதிபதி சுக்கிரன் 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறாரு. அதனால்
பழைய வீட்டை கொடுத்து புதுசு வாங்கிறது, அது சம்பந்தமான பேச்சுவார்த்தை, அதெல்லாம் உங்களுக்கு லாபகரமாக இருக்குங்க. 10ஆம் இடத்தை சுக்கிரன் பார்த்துக்கிட்டே இருக்கிறதுனால உத்தியோகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. உங்களுடைய அந்த அனுபவ அறிவை எல்லாரும் பாராட்டுவாங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி விறுவிறுப்பாக இருக்கும். பரவாயில்ல, எதிர்பார்த்தபடி லாபம் இருக்குதுன்னு சின்னதாக ஒரு சந்தோஷம் எட்டி பார்க்குங்க. மிருகசீரிஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி எல்லா வகையிலுமே நல்லது நடக்குங்க. திருவாதிரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் கொஞ்சம் அலைச்சல் இருக்குதுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கடகராசிக்காரர்களே, இருப்பதை நேசிக்க பழகிவிட்டால் இல்லாதவை ஒரு குறையாகவே தெரியாது. அதனால தாங்க இறைவன் எதை கொடுத்துருக்கிறானோ அதிலேயே நீங்கள் திருப்தி அடைவீங்க. இதுவே சிறந்தது, இதுவே போதுமானது, இனிமே என்னத்துக்கு மற்றதெல்லாம் அப்படின்னு நினைப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் போதுமென்ற மனதுடன் எல்லா வகையிலுமே நிம்மதி பெருமூச்சு விட்டு கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அருமையான நாளாக இருக்குதுங்க. தனஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. கடந்த 2-3 நாளாக முடியாத பல விஷயங்கள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியும். எல்லா வகையிலும் இன்றைக்கி நீங்கள் நினச்சது நிறைவேறும். தேங்கி கிடந்த சரக்குகள் வியாபாரத்தில் விற்று தீரும். வாடிக்கையாளர்களும் அதிகமாக இன்றைய தினத்தில் வருவாங்க. அதே மாதிரி புது ஏஜென்சி நீங்கள் எடுக்கிறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. 3 கிரகங்கள் ராசிக்குள்ளார உட்கார்ந்துருக்கிறதுனால சோர்வு களைப்பு ஒரு பக்கம் இருக்குங்க. திடீர்னு அறிமுகமாகிறவங்களை நம்பாதீங்க. எந்த வேலையும் முடியறதுக்கு முன்னாடி பணம் கொடுத்து ஏமாந்துடாதீங்க. இடைத்தரகர்கள் அவங்களெல்லாம் நம்பாமல் முக்கிய விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் நீங்களே நேரடியாக போயிட்டு வர்றது நல்லதுங்க. அதே போல் வியாபாரத்திலையும் இன்றைக்கி சின்ன சின்ன மாற்றங்களை கொண்டு வருவீங்க. புது வேலையாட்கள் அமையறதுக்கும் வாய்ப்பு இருக்குதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. ஆனால் அதே நேரத்தில் செவ்வாய் 12வது வீட்டில் மறைஞ்சு கிடக்கிறதுனால சிலருக்கு இடமாற்றம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. பழைய கோர்ட்டு கேஸ் ஏதாவது இப்போ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. வந்தாலும் அது ஒரு வழியாக நல்ல விதத்தில் முடியும். நல்ல தீர்ப்பும் உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ராசிக்கு ஆதரவாக சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால விலை உயர்ந்த பொருட்களும் வாங்குவீங்க. பழைய நண்பர்களையும் நீங்கள் சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. அதே மாதிரி பிள்ளைகளால் இருந்து வந்த சின்ன சின்ன செலவுகள் அதெல்லாம் இன்றைக்கி சரியாகும். பிள்ளைங்க கொஞ்சம் பொறுப்பாக நடந்துப்பாங்க. எல்லா வகையிலும் உங்களுக்கு முன்னேற்றமும் உண்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குதுங்க. சாதிச்சு காட்டுவீங்க. ஆனால் பூசம் நட்சத்திரக்காரர்களுக்கு முன்கோபமும் செலவுகளும் இருக்குங்க. ஆயில்யம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப படபடன்னு பேசி ஒரு மாதிரி டென்ஷனாக இருந்தீங்க. ஆனால் இன்றைக்கி ரிலாக்ஸாக இருப்பீங்க, சந்தோஷமாகவும் இருப்பீங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. சிம்ம ராசிக்காரர்களே, உடையாமல் இருந்திருந்தால் நான் ஒரு பிம்பம்தான், உடைக்கப்பட்டு விட்டதால் நான் பல பரிமாணங்களாக தெரிகிறேன். அதனால தாங்க சோதனைகள் எதுவும் வரலன்னா நாம் அப்படியே தாங்க இருந்திருப்போம். ஆனால் தோல்வி, சோதனைகள், ஏமாற்றங்கள் இதெல்லாம் வரும்பொழுது தாங்க நாம் பல விஸ்வரூபம் எடுக்கிறோங்க. அதனால தாங்க கஷ்டம் வருது அப்படின்னாலே ஏதோ அதுக்கு பின்னால் கடவுள் நமக்கு ஏதோ சொல்லித்தர வராரு, அதுக்கு பின்னாடி நமக்கு ஏதோ பாடம் நடத்த வராரு, அதுக்கு பின்னாடி ஏதோ பெரிய சாதனை நமக்கு செய்ய வைக்க போகிறாரு இப்படின்னு எல்லாவற்றையும் நேர்மறையாக யோசித்து அந்த நேர்மறை எண்ணங்களாலேயே வெற்றி பெற்று காட்டுபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் முன்ன பின்ன இருக்குதுங்க. உங்கள் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. மகம் நட்சத்திரத்தில் இன்றைக்கு சந்திரன் பயணம் செய்து கொண்டு இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால மகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்கும், செலவுகள் இருக்கும், சின்ன சின்ன விவாதங்கள் எல்லாமே இருக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் விட்டு கொடுத்து போகிறது நல்லதுங்க. அதே மாதிரி
மாதிரி அடுத்தவங்க குடும்ப விவகாரங்களில் அத்துமீறி மூக்க நுழைக்க வேண்டாம். அதே போல் வண்டி வாகனத்தையும் பார்த்து பயன்படுத்துங்க. பூரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. நீங்கள் நினச்சது இன்றைக்கி நிறைவேறுங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கும் எதிர்பார்த்தது எல்லாமே வெற்றிகரமாக முடியுங்க. ஆனாலும் ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால வியாபாரம் இன்றைக்கி முன்ன பின்ன இருக்கும். வாடிக்கையாளர்கள் கேட்குற கேள்விக்கு முகம் சுளிக்காமல் பதில் சொல்கிறது நல்லது. வேலையாட்களையும் சின்னதாக கண்காணிக்கிறது நல்லதுங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் சின்னதாக வேலை சுமைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். அதிகாரிகள் ஒரு மாதிரி அவங்க குடும்ப கோபத்தை உங்கள் மேலே காட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்க அதாவது அப்படி இப்படின்னு பேசினாலும் இன்னைக்கு கொஞ்சம் பொறுத்து போயிடுங்க. மற்றபடி எல்லாமே சரியாகுங்க. அதே போல் பிள்ளைகளாலும் சின்ன செலவுகள் ஒரு பக்கம் இருக்குங்க. சகோதர வகையில் கொஞ்சம் ஆறுதலான நல்ல செய்திகளை இன்றைக்கி நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. ஆனாலும் கூட ராசிக்குள்ளேயே சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால எளிதில் செரிமானம் ஆகக்கூடிய உணவுகளை எடுத்துங்க. ரோடு கிராஸ் பண்ணும்போதெல்லாம் கொஞ்சம் கவனமாக பார்த்து கிராஸ் பண்ணுறது நல்லதுங்க. இன்றைய தினம் ராசிக்குள் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு பனங்கற்கண்டு கொஞ்சம் சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் சிவப்பு நிறத்தை பயன்படுத்துங்க. இன்றைய நாள் சற்றே சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கன்னி ராசிக்காரர்களே, மதிப்பும் மரியாதையும் இல்லாத இடத்தில் அன்பை கொட்டி கொண்டிருக்காதீர்கள். அவ்வாறு செய்வது பட்டுப்போன மரத்திற்கு தண்ணீர் ஊற்றுவதற்கு சமமாகும். ஆமாங்க, முன்னெல்லாம் நீங்கள் எல்லாரையும் நம்புனீங்க, எல்லார் மேலேயும் அன்பு பாசத்தை அப்படியே கொட்டினீங்க. ஏதாவது ஒன்றுன்னா ஓடி போய் முன்னாடி ஆளாக நின்று முதலுதவி எல்லாம் செய்தீங்க. ஆனால் நமக்குன்னு ஒன்று வரும்போது அது திருப்பி கொடுக்கறதுக்கும் யாரும் இல்லை, அல்லது எதிர்பாராமல் பலன் பாராமல் நமக்கு உதவுறதுக்கும் யாரும் கிடையாது. நாம் தான் ஏமாளியாக இப்படி இருந்துருக்கோம். இனிமேல் நாம் அப்படி இருக்கக்கூடாதுங்கிற முடிவுக்கு வந்திருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பான நாளாக இருக்குதுங்க. 10ஆம் இடத்துல செவ்வாய் வந்து உட்கார்ந்துருக்கிறதுனால வெளியூர் பயணங்கள், வெளிநாட்டு பயணங்கள் அதெல்லாம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதே மாதிரி வெளிநாட்டு நிறுவனங்களில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. இருக்கிற உத்தியோகத்தில் உங்களுக்கு புது பொறுப்புகள் அதெல்லாம் தருவாங்க. என்ன ஒரு பக்கம் வேலை சும்மா அதிகமாகிட்டு இருக்குது, ஆனால் சம்பளம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு கௌரவம் தாங்க. சின்னதாக ஒரு பதவி உயர்வு கொடுத்து இந்த வேலையும் சேர்த்து பாருங்கன்னு சொல்லிட்டாங்க. சரி, ஒரு பக்கம் அதுவும் சந்தோஷமாக தான் இருக்குன்னு நீங்களும் சிலவற்றை ஏற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி வியாபாரமும் இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. 3 முக்கியமான கிரகங்கள் சூரியன், புதன், குருன்னு 3 கிரகங்கள் லாபஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்திலையும் இன்றைக்கி லாபம் இருக்குது. மூத்த சகோதரங்கள் மூலமாகவும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசியிலேயே சுக்கிரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எத்தனை கஷ்டம் வந்தாலும் சமாளிச்சிடலாம் அப்படிங்கிற நம்பிக்கை ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. குரு பகவான் நல்லா தான் இருக்கார், ஆனால் சனி பகவான் உங்களுக்கு பாதகஸ்தானத்தில் போய் உட்கார்ந்து உங்களை பார்த்துக்கிட்டே இருக்கார். அடுத்தடுத்து அடி மேலே அடி, எழுந்திருக்கவே முடியல, எப்படி நம்ம சமாளிக்க போகிறோன்னு தெரியலையேன்னு பல நேரங்களில் நீங்கள் சோர்ந்து போயிருப்பீங்க. கண்டகச்சனி நடந்துட்டுருக்கிறதுனால கணவன் மனைவிக்குள்ளாரையும் கொஞ்சம் கருத்து மோதல்லாம் வரும். அப்படி இருக்கிறதுனால அனுசரித்து போகிறது நல்லது. பிள்ளைங்கக்கிட்ட உங்கள் கோபத்தை காட்டாதீங்க. எங்கேயோ காட்ட வேண்டிய கோபத்தை பிள்ளைங்க மேலே காட்டி அவங்கக்கிட்ட நீங்கள் கெட்ட பேர் வாங்கிக்க வேண்டாங்க. உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அற்புதமாக இருக்குது. அஸ்தம் நட்சத்திரக்காரர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் இருக்குது. அதே நேரத்தில் சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பார்த்தது வேகமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. துலாம் ராசிக்காரர்களே, உளி தாங்கும் கற்கள் தானே மண் மீது சிலையாகும்.
வலி தாங்கும் மனம்தானே எல்லா நன்மைகளையும் ரசித்து ருசிக்கும். அதனால தாங்க எத்தனை வலிகள் இருந்தாலும் அதை மனசுக்குள்ளார நீங்கள் போட்டு வச்சுப்பீங்க. அவ்வளவாக அதை வெளிப்படையாக நீங்கள் வெளிப்படுத்தி கொண்டிருக்க மாட்டீங்க. காலமும் கடவுளும் நமக்கு கை கொடுப்பாங்க. நம்முடைய வலிகள் எல்லாமே தீர்ந்து போயிடும். வலிமையாக நம்மால் வாழ்ந்து காட்ட முடியுங்கிற தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. லாபஸ்தானத்தில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறார். அதனால் பெரியவங்க ஆசீர்வாதம் கிடைக்கும். எதிர்பார்த்த தொகை கைக்கு வரும். சகோதரங்கள் ஆதரவாக பேசுவாங்க. அங்காளிகள் பங்காளிகளோடு இருந்து வந்த கருத்து மோதல்கள், ஈகோ அதெல்லாம் கூட இன்றைக்கி சரியாகுங்க. மனம் திறந்து இன்றைக்கி எல்லாரிடமே நீங்கள் பழகுவீங்க, பேசுவீங்க. ரொம்ப நாளாக மனசுக்குள்ளார இருந்து வந்த அடைச்சி வச்சிருந்த சில சோகங்கள் அதெல்லாம் இன்றைக்கி வெளியேறுங்க. அப்பாடா இப்போ தான் மனசு கொஞ்சம் லேசாக இருக்குது அப்படின்னு சந்தோஷமாகவும் நீங்கள் இருப்பீங்க. சனி பகவான் நிபந்தனையற்ற ஆதரவு உங்களை கொடுத்துட்டுருக்காரு. 6ஆம் இடத்துல உட்கார்ந்து உங்களை காப்பாற்றின்னு இருக்காரு. அதனால் இன்றைய தினம் புது தொழில் தொடங்கலாமா அப்படிங்கிற யோசனைகள், அது மாதிரியான சின்ன சின்னதாக டிஸ்கஷன் அதெல்லாம் இன்றைக்கி ஒரு பக்கம் இருந்துருக்குங்க. சிலருக்கு வெளிமாநிலத்தில் வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் ராகு உட்கார்ந்துருக்கிறதுனால சம்பந்தம் இல்லாமல் ஏதாவது ஒரு பயம் அப்பப்போ எட்டி பார்க்கும். ஆனால் அந்த பயத்தால் நீங்கள் பயந்துட மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலாங்கிற தைரியம் இப்பெல்லாம் வர ஆரம்பிச்சிருச்சிங்க. அதே மாதிரி உத்தியோகஸ்தானத்தில் குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. கூட சூரியனையும் புதனையும் அவர் சேர்த்துக்கிட்டாரு. அப்படி இருக்கிறதுனால அலுவலகத்தில் உங்களுக்கு ஒரு பக்கம் மரியாதை இருக்கும், இன்னொரு பக்கம் சின்ன சின்ன அச்சுறுத்தல்கள். நாம் இந்த வேலையில் நீடிக்க முடியுமோ முடியாதோ அப்படிங்கிற அச்சுறுத்தல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. அதே போல் லாபஸ்தானத்தில் சந்திரனும் கேதுவும் உட்கார்ந்துருக்காங்க. அப்படி இருக்கிறதுனால வியாபாரத்தில் சொல்லிக்கிற அளவுக்கு இன்றைக்கி லாபம் இருக்குது. வாடிக்கையாளர்களும் இன்றைய தினம் அதிகமாக வருவாங்க. சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலுமே இன்றைக்கி வெற்றி உண்டுங்க. சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் சின்ன சின்ன செலவுகள் இருக்குங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு தொட்டதெல்லாமே துலங்குங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு ஆரஞ்சு நிறத்தை பயன்படுத்துங்க. ஆகமொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. விருச்சிக ராசிக்காரர்களே, நிற்கும் நீரை விட ஓடும் தண்ணீருக்குத்தான் புத்துணர்ச்சியும் புதிய பாதையும் கிடைக்கும். அதனால் நில்லாமல் ஓடிக்கொண்டே இரு. இதுதாங்க உங்கள் தத்துவம். உழைக்காமல் இருக்க மாட்டீங்க. அதில் லேசாக உழைக்க மாட்டீங்க, சுறுசுறுப்பாக உழைப்பீங்க. ஒரு வேலையை கையில் எடுத்துட்டிங்கன்னா அதை முடிக்கிற வரைக்கும் அதே சிந்தனையோடு இருப்பீங்க. அது சம்பந்தமான விஷயங்களை கற்றுப்பீங்க, படிப்பீங்க. அதில் ஏதாவது பெருசாக நாம் வித்தியாசமாக செய்து காட்டணும்னு முயன்று கொண்டே இருப்பீங்க. எங்கும் எப்பொழுதும் ஓய்வெடுக்காமல் ஓடிக்கொண்டே இருப்பவர்கள், உழைத்து கொண்டே இருப்பவர்கள், களைப்பில்லாமல் களத்தில் நின்று கம்பு சுத்துபவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் உங்களுக்கு அருமையான நாளாக இருக்குதுங்க. இருந்தாலும் கூட ராசிநாதன் செவ்வாய் 8ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறதுனால வேலை சுமை இருந்துக்கிட்டே இருக்குங்க. திடீர் பயணங்களும் இருக்குங்க. கையில் காசு தங்கவே மாட்டேங்குது. என்ன இப்படி காசு தண்ணியாக செலவாகுது? நாமும் அதாவது விரயம் ஆகுது, ஆனால் வேஸ்ட்டாக எதுவும் பண்ணுறாத மாதிரி தான் தெரியுது. இருந்தாலும் எப்படியாவது கரைஞ்சி போகுதுன்னு யோசித்து கொண்டேயும் நீங்கள் இருப்பீங்க. சகோதரங்களுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் வர வாய்ப்பு இருக்குது. சொத்து பத்து வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரத்தை சரி பார்த்துட்டு வாங்குங்க. ரோடு எக்ஸ்டென்ஷன் பண்ணக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய சொத்துக்களை வாங்கிடாதீங்க. உங்கள் ராசிக்கு ஆதரவாக குரு பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அவரோட பிரபல யோகாதிபதி சூரியனும் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால எல்லா வகையிலும் உங்களுக்கு செல்வாக்கு உண்டு. சிலருக்கு புது வேலை கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருக்கிற வேலையிலையும் சின்ன சின்ன அங்கீகாரம், சின்ன சின்ன பாராட்டுதல்கள் அதெல்லாம் கிடைக்கிறதுக்கான சூழ்நிலைகளும் இருக்குதுங்க. வெளியிலெல்லாம் நம்ம விருது வாங்கிடலாங்க, அதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை. ஆனால் நாம் வேலை பார்க்குற அலுவலகத்தில் அந்த 4 பேர் நம்மளை ஒரு மனதாக பாராட்டுறாங்க பார்த்தீங்களா, அதுதாங்க பெரிய உலக சாதனை. அது இன்றைக்கி நடக்குங்க உங்கள் வாழ்க்கையில். சந்திரன் சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால வேண்டான்னு சொன்னாலும்
பொறுப்புகள் பதவிகள் தேடி வரும். ஏன்னா நீங்கள் தான் உண்மையாக இருப்பீங்க. கணக்கு வழக்கெல்லாம் சரியாக காட்டுவீங்க. சிலர்லாம் 2 கணக்கு வச்சுருப்பாங்க, உங்களுக்கு எப்பயுமே ஒரே கணக்கு தான் இருக்குங்க. அதே மாதிரி இன்றைய தினம் விஐபிகளாலும் உங்களுக்கு நல்லது நடக்குங்க. கணவன் மனைவிக்குள்ளேயும் அந்யோன்யம் உண்டு. பிள்ளைகளிடம் இருந்து வந்த பிடிவாத போக்கு எல்லாமே மாறுங்க. விஷாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. அனுஷம் நட்சத்திரக்காரர்களுக்கு கொஞ்சம் முன்ன பின்ன இருக்குதுங்க. கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு எல்லா வகையிலும் வெற்றியும் சந்தோஷமும் உண்டுங்க. இன்றைய தினம் நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் தொட்டது துலங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. தனுசு ராசிக்காரர்களே, தனித்து விடப்படும் போது தான் தன்னிலை உணரப்படுகிறது. அதனால தாங்க நம்மளை எல்லாரும் கைவிட்டுட்டாங்க, நம்மளை யாரும் கண்டுக்கவே இல்லை, நம்மளை எல்லாரும் ஓரங்கட்டிட்டாங்க அப்படிலாம் நீங்கள் நினைக்கவே மாட்டீங்க. தனித்து விட்டுட்டாங்கல்ல, தனியாக நின்று நான் ஜெயிச்சு காட்டுறேன் பார், தனி ஒருவராக இருந்து நான் சாதித்து காட்டுறேன் பார் அப்படின்னு தன்னைத்தானே சில நேரங்களில் தனிமைப்படுத்தி கொள்வதோடு மட்டுமில்லாமல் அந்த தனிமையாக இருக்கும் நேரத்திலே வெற்றி காண்பதற்கான வழிகளை தேடிக்கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசிநாதனாகிய குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால செலவுகள் ஒரு பக்கம் இருக்கும். ஒரு சொத்தை கொடுத்துட்டு இருக்கிற கடனை அடைச்சிட்டு மீதி இருக்கிற காசில் ஏதாவது ஒரு இடம் வாங்கிக்கலாம் அப்படிங்கிற முடிவுக்கும் நீங்கள் வருவீங்க. செவ்வாய் உங்கள் ராசியை பார்க்கறதுனால வேலை சுமை அதிகமாக இருக்கும். ஓடுன்னு ஓடிக்கிட்டே இருக்க வேண்டியதாக இருக்கே, ஓய்வெடுக்கவே முடியலையே, அப்படி ஓடி சம்பாதிச்சாலும் கையில் ஒன்றும் பெருசாக ஒட்ட மாட்டேங்குதேங்கிற ஆதங்கமும் ஒரு பக்கம் இருந்து கொண்டு இருக்குங்க. உங்கள் ராசிக்கு எல்லா வகையிலுமே ராகு தான் தைரியத்தை கொடுத்துட்டுருக்கார் உங்களுக்கு. அந்த ராகுவால் இன்றைக்கி நல்லது நடக்கும். பெரியவங்கள்லாம் அறிமுகமாகுவாங்க. சுகஸ்தானத்தில் சனி பகவான் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் கவனமாக இருக்கணும். வண்டி விவகாரத்தில், அதாவது பழைய வண்டி வாங்க வேண்டாம். உங்கள் வண்டியையும் யாருக்கும் இரவல் தர வேண்டாம். அதே போல் இரவு நேர பயணங்கள் அதில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. வியாபாரம் இன்றைக்கி ரொம்ப விறுவிறுப்பாக இருக்கும். கடந்த 2-3 நாளாக தேங்கி கிடந்த சரக்குகள் அதெல்லாமே இன்றைய தினத்தில் விற்று தீருங்க. அதே மாதிரி உத்தியோக வகையில் உங்களுக்கு இருந்து வந்த சின்ன சின்ன நெருக்கடிகள் அதெல்லாம் சரியாகி அதிகாரிகள் மத்தியில் இன்றைக்கி உங்களுக்கு செல்வாக்கு அதிகரிக்குங்க. சகோதரருக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி அலைச்சல் இருக்குது. பூராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றியும் சந்தோஷம் உண்டு. உத்திராடம் நட்சத்திரக்காரர்கள் இன்றைய தினம் குடும்ப விஷயங்களை வெளியாரிடம் பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கிறது நல்லதுங்க. இன்றைய தினம் எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு பிங்க் நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் எங்கும் எதிலும் நன்மை தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மகர ராசிக்காரர்களே, அலறி துடித்த மனசு கூட ஒரு கட்டத்தில் அமைதியாகி விடுகிறது. அதற்கு காரணம் காயங்கள் ஆறியதால் அல்ல, காயங்களோடு வடுக்களோடு வாழ பழகி கொண்டதால். அதனால தாங்க இப்போல்லாம் நீங்கள் எல்லா பிரச்சனையோடையும் வாழ கற்றுக்கிட்டீங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருந்துகிட்டு தான் இருக்கும். அதெல்லாம் சகஜமப்பா. ஒரு வீடு, ஒரு அறை அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா, தங்கும் அறை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் பாத்ரூமும் இருக்கிற மாதிரி நமக்கு மனசுன்னு ஒன்று இருக்கும் பொழுது அதில் சந்தோஷமும் இருக்கும், மற்றதும் இருக்கும். வாழ்க்கைன்னு இருக்கும்போது போராட்டமும் இருக்கும், சந்தோஷ நீரோட்டமும் இருக்குங்கிறத யதார்த்தமாக புரிந்து கொண்டு எங்கும் எப்பொழுதும் யதார்த்தவாதிகளாக வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இல்லைங்க. சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால கவனமாக இருக்கணுங்க. பணம் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கவனமாக இருங்க. திடீர்னு உங்களை பாராட்டி பேசி திடீர்னு உங்களை ஏமாத்துறதுக்கெல்லாம் வாய்ப்புகள் இருக்குது. அந்த வகையிலையும் நீங்கள் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. வீண் விவாதங்களையும் கொஞ்சம் தவிர்க்க பாருங்கள். குடும்ப அந்தரங்க விஷயங்களை வெளியாரிடம் சொல்லிக்க வேண்டாங்க. திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு தான் அலைச்சலும் டென்ஷனும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே மாதிரி ஜாமீன் கேரண்டர் கையெழுத்து
எதுலேயுமே போட்டுறாதீங்க. அந்த வகையிலையும் கவனமாக இருக்கிறது நல்லதுங்க. அதே போல் திருவோணம் நட்சத்திரக்காரர்கள் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. எளிதில் செரிமானமாகக்கூடிய உணவை எடுத்துங்க. இரவு நேர உணவு முன்கூட்டியே கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பிட்றது நல்லதுங்க. அதே போல் இன்றைய தினம் அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திராடம் நட்சத்திரக்காரங்க நேற்று ரொம்ப சிரமப்பட்டீங்க. இன்றைய தினம் உத்திராடம் நட்சத்திரக்காரர்களுக்கு கஷ்டங்கள் எல்லாமே விலகுங்க. ஆனாலும் திருவோணம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால வியாபாரம் கொஞ்சம் முன்ன பின்ன தாங்க இருக்கும். அவசரப்படாதீங்க. உத்தியோகத்தில் கூட மறைமுக எதிர்ப்புகள், போட்டிகள், வேலை சுமைகள் இருக்கும். அப்படி இருக்கிறதுனால உத்தியோகத்திலையும் கொஞ்சம் அனுசரித்து கொண்டு போகிறது நல்லதுங்க. அதே போல் விலை உயர்ந்த தங்க நகைகள் அதெல்லாம் கவனமாக கையாளுங்க. இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறதுனால அந்த பாதிப்பிலேருந்து நீங்கள் விடுபடுறதுக்கு இஞ்சியால் ஆன உணவு சாப்பிட்டுட்டு அப்புறம் உங்களோட வேலைகளை தொடங்குங்க. வெளிர் பச்சை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் சற்றே நிதானம் தேவைப்படும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. கும்பராசிக்காரர்களே, முள்ளை தாண்டி மலரும் பூக்களைப் போல சோதனைகளையும் தாண்டி வாழ கற்றுக்கொள். நீங்கள் அப்படி தானங்க இருக்கீங்க. எப்போ பார்த்தாலும் சோதனை, எல்லா வகையிலுமே சோதனை, தினந்தோறும் சோதனை. சோதனையே இல்லாத நாளே கிடையாது. சோதனைக்கு பின்னால் வேறு சிலதெல்லாம் வந்துட்டு இருக்குது. அதையும் நீங்கள் தாண்டிக்கிட்டு தாங்க இருக்கீங்க. இருந்தாலும் அந்த முல்லை போல ஒரு சோதனை இருந்தாலும் ரோஜாவை போல சின்ன சின்ன சந்தோஷங்களும் உங்களை எட்டி பார்க்குதுங்க. எல்லா வகையிலுமே வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டு வாழ்ந்து முன்னேறி கொண்டிருப்பவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் சிறப்பான நாளாக இருக்குதுங்க. உங்கள் ராசியை சந்திரன் பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால நீண்ட நாளாக சந்திக்கணும், பார்க்கணும், பேசணும் அப்படின்னு நினச்சிருந்தவங்கள எதேச்சையாக இன்றைக்கி ரோட்டில் பார்த்து சந்தித்து சந்தோஷப்படுவீங்க. பழைய அந்த சுகமான அனுபவங்கள் அதெல்லாம் மனசுக்குள்ளார வருங்க. என்ன இருந்தாலும் அந்த காலம் போல் வருமா அப்படின்னு நீங்களும் சந்தோஷித்து பேசுவீங்க. சின்ன வயசில் நீங்கள் பண்ணின குறும்பு அதெல்லாம் சிலர் சொல்ல கேட்கும் பொழுது நானாக அப்படி இருந்தேன், அப்படிலாம் இருக்க மாட்டேனே அப்படின்னு உங்களை நீங்களே பார்த்து கொஞ்சம் வெட்கப்படவும் செய்வீங்க. இன்றைய தினம் உங்களுக்கு ஆதரவாக நன்மையை தரக்கூடிய வகையில் சந்திரன் உட்கார்ந்துருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால கேட்ட இடத்துல உங்களுக்கு உதவிகள் எல்லாமே கிடைக்குங்க. அதே மாதிரி 5ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனால பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுடைய நட்பு வட்டத்தையும் கொஞ்சம் கண்காணிக்கிறது நல்லதுங்க. குரு பகவான் மறைஞ்சு கிடக்கிறதுனால உங்கள் புகழ் கௌரவத்தை கெடுக்கிறதுக்குன்னே ஒரு சிலர் உங்களை பற்றி அப்படி இப்படின்னு பேசுவாங்க. அதெல்லாம் கண்டுக்காமல் விட்டுறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி கொஞ்சம் பரவாயில்ல. கடினமாக உழைக்கிறீங்க, ஆனால் பெருசாக லாபம் பார்க்க முடியலை. ஏழரை சனியை என்ன பண்ணுறதுன்னு தெரியலையே அப்படின்னு சில நேரங்களில் விழித்து கொண்டிருப்பீங்க. உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. ஆனால் கூட வேலை பார்க்குறவங்களால சின்ன சின்ன குடைச்சல்கள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைக்கி ரொம்ப அமோகமாக இருக்குது. சதயம் நட்சத்திரக்காரர்களுக்கு சின்ன சின்னதாக செலவுகளும் அலைச்சல்களும் இருக்குது. பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு எதிர்பாராத திடீர் திருப்பங்கள் உண்டுங்க. எல்லா வகையிலுமே உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கிறதுக்கு வெள்ளை நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் மகிழ்ச்சி தங்கும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. மீன ராசிக்காரர்களே, வாழ்க்கையில் சந்தோஷம் நாம் வாழும் இடத்தில் இல்லை, ஆனால் நாம் வாழும் விதத்தில்தான் இருக்கிறது. அதனால தாங்க நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் பெருந்தன்மையோடு நடந்துப்பீங்க. நாம் நல்லா தான் இருக்கிறோம் அப்படின்னு நீங்கள் நம்புவீங்க. அந்த நம்பிக்கை தாங்க நாளுக்கு நாளாக உங்களை ஒசத்தி கொண்டு வந்துருக்குது. எங்கும் எப்பொழுதும் நேர்மறை எண்ணங்களால் நேர்மையோடு வாழ்ந்து நினைத்ததை நடாத்தி முடிக்கக்கூடியவர்கள் நீங்கள் தாங்க. இன்றைய நாள் அமோகமான நாளாக இருக்குதுங்க. 6வது வீட்டில் சந்திரன் உட்கார்ந்து இருக்கிறதுனால ரொம்ப நாளாக இழுபறியாக இருந்து வந்த வேலைகள் அதெல்லாம் சீக்கிரமாக முடியும். எங்கே போனாலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கும். எதிர்பார்த்த தொகையும் கையில் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி வெளிவட்டாரத்திலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குங்க.
இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் ராசிக்குள்ளார சனி பகவான் உட்கார்ந்து பாடாப்படுத்தின்னு இருக்காருங்க. அப்படி இருக்கிறதுனால ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுங்க. அடுத்தவங்க விவகாரத்தில் மூக்க நுழைக்காதீங்க. அதே மாதிரி எனக்கு அவரை தெரியும், இவரை தெரியும், நான் அதை செய்து கொடுக்குறேன், இதை செய்து கொடுக்குறேன்னு சிலர்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் எதையுமே நம்பாதீங்க. நீங்களாகவே இருந்துட்டு போகிறது ரொம்ப நல்லதுங்க. இன்றைய தினம் செவ்வாயும் உங்களுக்கு சாதகமாக இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால பெற்றோரின் ஆசீர்வாதம் எல்லாம் நல்லாயிருக்கும். அவங்களுடைய ஆரோக்கியமும் இன்றைய தினத்தில் உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் குரு பகவான் 5ஆம் இடத்துல உச்சம் பெற்று உட்கார்ந்துருக்கிறார். அப்படி இருக்கிறதுனால பிள்ளைகளால் நிம்மதி உண்டு. மகளுக்கு திருமணம் கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே இருக்குதுங்க. அதே போல் சந்திரன் உங்களுக்கு வலுவாக உட்கார்ந்துருக்காரு. அதனால் எங்கே போனாலும் உங்களுக்கு மரியாதை கூடிக்கிட்டே இருக்கும். சுக்கிரன் சாதகமாக இருக்கிறதுனால வியாபாரம் இன்னைக்கு விறுவிறுப்பாக இருக்கும். லாபம் அதிகமாக உண்டு. அதே மாதிரி உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்ல பேர் இருக்குது. இன்றைய தினம் அலுவலகத்தில் உங்கள் கை ஓங்கி இருக்குங்க. செல்வாக்கும் ஒரு பக்கம் அதிகரிக்குங்க. பூர்வீக சொத்து விவகாரங்கள் பேசலாம். கூடி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. எல்லா வகையிலுமே இன்றைய தினம் பூரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு அமோகமாக இருக்குது. உத்திரட்டாதி நட்சத்திரக்காரர்களுக்கு சுமாராக இருக்குது. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு நேற்று முடியாத பல வேலைகள் இன்றைக்கி வெற்றிகரமாக முடியுங்க. எல்லா வகையிலுமே நீங்கள் ஜெயிச்சு காட்டுறதுக்கு கிரே நிறத்தை பயன்படுத்துங்க. ஆக மொத்தம் இன்றைய நாள் திடீர் யோகங்கள் தரும் நாளாக உங்களுக்கு அமைகிறது. ஆற்றுல போய் நம்ம குளிக்கும் பொழுது என்ன பண்ணுவோம்? நல்லா சுத்தமாக தேய்ச்சி குளிப்போம். அப்புறம் ட்ரெஸ்ஸு வச்சுருந்தோம்னா அதெல்லாம் துவைச்சி நாம் சுத்தப்படுத்துவோம். பொதுவாக ஆற்று நீரில் குளிக்கும் பொழுது நல்லா ரசித்து நாம் சந்தோஷமாக ஓடி ஆடி நீச்சல் அடித்து குளிக்கிறவங்களாம் இருக்காங்க. ஆனால் இங்கே ஒரு சித்தர் இருக்காருங்க. அவர் எப்படின்னா ஆற்றுக்குள்ளார போய் நீரில் மிதந்து நல்லா குளிச்சுட்டு அதுக்கடுத்து பல் தேய்ச்சிட்டு அதுக்கடுத்து தன்னுடைய வாயிலிருந்து குடலை எடுத்து அந்த குடலை நல்லா சுத்தப்படுத்தி ஆற்று நீரில் சுத்தப்படுத்தி அப்புறம் வாய் வழியாக அந்த குடலை உள்ளுக்குள்ளார அனுப்பிடுவாருங்க. அப்படி ஒரு சித்தர் இருந்திருக்காருங்க. இதை பார்த்த உடனே மக்களுக்கெல்லாம் ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் அதிசயம், இன்னொரு பக்கம் ஆச்சரியம். என்ன இது, குடலையே அப்படியே வெளியில் எடுக்கிறாரு, அப்புறம் இந்த குடலெல்லாம் நல்லா சுத்தப்படுத்துகிறாரு, மறுபடியும் குடலை வாய் வழியாகவே உள்ளுக்கு அனுப்பிடுறாரு. அப்போ அது என்ன வயிறு, இது என்ன வித்தை, இது ஒன்றுமே புரிய மாட்டேங்குது அப்படின்னு எல்லாரும் ஆச்சரியப்பட்டிருக்காங்க. உடனே மன்னரிடம் சென்று சொல்லியிருக்காங்க, மன்னா பெரிய அதிசயம் மன்னா, இது மாதிரி ஒருத்தர் இருக்கார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உடனே அந்த மன்னர் அழைச்சிட்டு வாங்க அப்படிங்கிறாங்க. திருவிதாங்கூர் மன்னர் அவர் உடனே எல்லாரையும் தன்னுடைய ரஜகத பராதிகளோட எல்லாரையும் அனுப்பி வைக்கிறார். நீங்கள் போய் அந்த மகானை முறைப்படி அவருக்கு எல்லா மரியாதையும் கொடுத்து நீங்கள் அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறார். உடனே அழைச்சிட்டு வராங்க. 2 பேர் மன்னரும் நம்முடைய சித்தரும் உட்கார்ந்து பேசின்னு இருக்கும்போது ஏதோ ஒரு வாக்குவாதத்தில் உங்களால் அதை செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. உடனே இவரும் என்னால் இதை விட பெரிய விஷயமெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 3000-4000 லிட்டர் பாலை கொட்டி அதில் 3000 வாழைப்பழங்களை உரித்து போடுறாங்க. அந்த 3000 வாழைப்பழங்களையும் தன்னுடைய ஆசன வாயாலேயே உள்ளுக்குள்ளார அப்படியே இழுத்துடுறார். அது 3000 வாழைப்பழம்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். அந்த பால், அந்த வாழைப்பழம் அதெல்லாம் அப்படியே உள்ளுக்குள்ளார இழுத்துக்கிறார். இதை பார்த்த உடனே மன்னருக்கு ஒரே அதிர்ச்சி. வந்திருக்கிறவர் மகானா, யோகியா, சித்தரா, அல்லது அதையும் தாண்டி வேறு ஏதாவது அவதார புருஷரா, அல்லது தசாவதாரத்தில் ஒருத்தவரா, பெருமாளா, யார் வந்திருக்கான்னு தெரியலையே அப்படின்னு பார்த்துட்டு ரொம்ப ஆச்சரியப்பட்டு, இன்றிலிருந்து உங்களுக்கு சித்தர் யோகீஸ்வரர் என்ற பட்டம் சூட்டப்படுகிறது அப்படின்னு திருவிதாங்கூர் மன்னர் இந்த சித்தருக்கு யோகீஸ்வரர் அப்படிங்கிற பட்டத்தை சூட்டுகிறார். அந்த பட்டமெல்லாம் இவங்களுக்கெல்லாம் ஒன்றுமே கிடையாது. அதெல்லாம் காற்றுல பறக்க விட்டுட்டு அவர் மாட்டு நடந்து போயிட்டே இருக்கிறார். இவர் அந்த மரப்பாதுகை அதை தான் பயன்படுத்துவார். காலில் மோஸ்ட்லி காலணி இல்லாமல் நடப்பாங்க. சில இடங்களில் அந்த மரப்பாதுகை இருக்கு இல்லைங்களா, அதை போட்டுட்டு நடப்பாங்க. அதே மாதிரி ஏகாந்தமாக இருக்கிறது,
தண்ணீரில் வந்து தண்ணீர் மேலே நடக்கிறது, ஆகாயத்தில் வந்து பறக்கிறது, காற்றில் பறக்கிறது, இதெல்லாம் நிறைய செய்து காட்டியிருக்கார். இதெல்லாம் நிறைய பேர் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப ஆச்சரியப்பட்டிருக்காங்க. இந்த மகான் அந்த குளித்த நதி, அந்த நதியின் பெயர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அந்த திருவனந்தபுரத்துலேருந்து பக்கமாக இருக்கக்கூடிய நதி. அந்த நதி வந்து ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த நதி. கரமனை ஆறு அப்படிங்கிற ஆற்றுல தான் இந்த நிகழ்வுகள் எல்லாமே நடந்ததுங்க. அதே மாதிரி சுசீந்திரம் அருகில் உள்ள அந்த பெரிய மருத்துவமலை, அந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே மூலிகை தான். அந்த மலையில் தான் இந்த சுவாமிகள் வந்து அதிக காலம் வாழ்ந்திருந்தாங்க. இவங்கள பார்த்த உடனே நிறைய பேருக்கு நோய்கள் விலகுச்சு. இவங்க பார்வைப்பட்ட உடனேயே அவங்க வாழ்க்கையில் நல்லதெல்லாமே நடக்க ஆரம்பிச்சுது. சின்ன சின்ன மூலிகைகள் வர்றவங்களுக்கு கொடுத்து நோய் நொடிகளை எல்லாம் நம்முடைய சித்தர் யோகீஸ்வரர் அவர்கள் நீக்கினாங்க. அதே மாதிரி தன்னுடைய காலம் நெருங்கிடுச்சு அப்படின்னு தெரிஞ்சு நிலவரை, நிலத்து கீழே தோண்டி நிலவரை அவங்களே அமைச்சிக்கிட்டாங்க. அதே போல் 1761 இந்த மகான் வந்து சிவபூஜை முடித்து கொண்டு தன்னுடைய நிலவரைக்குள் இறங்கி நிஷ்டையில் கூடி அப்படியே சிவபதம் அடைந்தாங்க, ஜீவசமாதியும் அடைந்தாங்க. இந்த மகானுடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா திருநெல்வேலியிலிருந்து நாகர்கோவில் செல்லும் பாதையில் காவல் கிணறு அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் தெற்கு கருங்குளம் அப்படிங்கிற ஒரு ஊர் இருக்குது. அந்த தெற்கு கருங்குளம் அப்படிங்கிற ஊரில் தான் வந்து இந்த மகானுடைய ஜீவசமாதி இருக்குது. அதாவது தெற்கு கருங்குளத்தில் வந்து மேலத்திரு மடத்து கோவில் எங்கே அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க. அங்கே போய் உட்காருங்க, ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் உட்கார்ந்து நம்முடைய சித்தர் யோகீஸ்வரர் அவர்களை நினைத்து சின்னதாக ஒரு மெடிடேஷன் பண்ணுங்கள். உடம்பில் இருக்கிற நோய் விலகும், கர்ம வினைகள் நீங்கும், முன்ஜென்ம பாவங்கள் எல்லாமே விலகி வாழ்க்கையில் முன்னுக்கும் வர்றதுக்கு அருள் கிடைக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, வியாழக்கிழமையாகிய இன்றைய நாள் யோகிகள், மகான்கள், சித்த புருஷர்களின் நல்லாசியால் வெற்றி திருநாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.